இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது ஆரோக்கியமான சமையலில் இன்னைக்கு ஆரோக்கியமான உணவு தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பு அடை தோசை. நிறைய பேருக்கு இந்த அடை தோசை இப்போ செய்யறதுக்கு டைம் இல்லை, செஞ்சு கொடுக்க ஆள் இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து சூப்பராக ஒரு பாராட்டை வாங்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த அடை தோசை வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கூடவே வந்துட்டு இதில் நம்ம வந்து நிலக்கடலை இருக்கும், கடலைப்பருப்பு இருக்கும், முந்திரி வேணுன்னா கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணி இதை அடை தோசை ரெடி பண்ணி சிம்பிளாக ஒரு சட்னி, தேங்காய் சட்னி ரெடி பண்ணி கொடுங்க. குழந்தைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. கம்பில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். முக்கியமாக முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கும், கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கும் கம்பில் வந்து கரோட்டின் அப்படிங்கிற ஒரு சத்துக்கள் இருக்குது. கூடவே நார்ச்சத்துக்கள் இருக்குது. அது வந்து உடலை வந்து இளைக்கவும் வைக்கும். அதனால் கம்பை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகிடலாம். ஸோ இன்றைக்கி கம்பு அடை தோசை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கம்பு வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா வறுத்து மிக்சியில் பொடி பண்ணி அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கோதுமை மாவு 1 டம்ளர் மிக்ஸ் பண்ணிக்கலாம், உப்பு போட்டு. இப்போ கம்புக்கு தாளிப்பு ரொம்ப முக்கியம். நான் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, நிலக்கடலை எல்லாமே போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கிறேன். கூடவே ஒரு வரமிளகா போட்டுக்குவேன், கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை இன்னும் கூட போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அவ்வளோதான். அது கூட வந்து முருங்கைக்கீரை இளங்கீரையாக இருக்கணுங்க. அதையும் நல்லா இந்த வெங்காயத்தில் எண்ணெயிலே வணக்கி எடுத்து அதை நீங்கள் நம்ம மாவு ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருக்கிறேன் அதோடு மிக்ஸ் பண்ணி சிம்மில் வைக்கணும். அடுப்பை நல்லா வந்து தண்ணி தொட்டு தொட்டு இந்த அடை தோசையை ஒரு கைப்பிடி எடுத்து போட்டு தட்டி விட்டு எடுங்க. அவ்வளோதான், கம்பு அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து சட்னி ரொம்ப முக்கியங்க. கார சட்னி வச்சுக்கலாம். நிறைய பேருக்கு இப்போ வந்து கார சட்னி பிடிக்கிறது இல்லை. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா தேங்காயில் கொஞ்சம் பூண்டு, அரை மூடி தேங்காய், அது கூட கொஞ்சம் 4-5 பல்லு பூண்டு, வரமிளகா கொஞ்சம் சேர்த்தி போட்டிருக்கேன். அவ்வளவுதான். அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு உடனே அரைச்சி உடனே சூடாக இருக்கும் போதே இதை சர்வ் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் சாப்பிட்டுட்டு நல்லா ஹெல்த்தியாக இருங்க. இந்த அடை தோசை உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த அடை செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு முக்கியமாக பயனுள்ளதாக இருக்கும். இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.